ஆரம்பிங்க. என்னோட நேம் வந்து ஹேம்ஸ்ரீ. ஐ எம் ஸ்டடிங் கிளாஸ் 12. தமிழ் ஒலிம்பியாட் வந்து ஃபஸ்ட் டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க எங்கள் ஸ்கூலில். இதை நான் ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கேன். அஃப்கோர்ஸ் நாங்கள் சயின்ஸ் மேக்ஸ் நிறைய ஒலிம்பியாட்ஸ் எழுதியிருக்கோம். ஆனால் அது கரண்ட் லைஃப்க்கு அது யூஸ் ஆகலை. லைக் இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறோம்னா டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்குமே தமிழ் வந்து ஒரு காமன் சப்ஜெக்ட் ஜென்ரல் சப்ஜெக்டாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு எப்படி நம்ம அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் 12th படிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு 9, 10, 11, 12 பற்றின ஐடியா நான் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரீகேப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஐ ரியலி ஃபீல் கிரேட்ஃபுல் அண்ட் இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி மொமெண்ட் ஃபார் மீ டு பி a part of this. அதை பற்றி சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லு. என் பேர் சர்வேஷ்குமார். நான் காவேரி மெட்ரிகுலேஷனில் 12th பி படிக்கிறேன். இந்த வாகைசுடவா தமிழ் தேர்வு வந்துட்டு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. நான் ஆன்லைனில் இருக்கும்போது கூட சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். ஃபோன் கிடைக்கல, ஃபோன் கிடச்சா நெட்டு கிடைக்கல. பட்டு நான் ஆஃப்லைனில் எழுதும்போது எனக்கு வந்துட்டு பேப்பர் பார்த்தோன்னே மைண்டுக்குள்ளே வந்துட்டு ஆன்சர்லாம் வந்து போகுது. ஒரு மாதிரி கிளியராக இருக்குது எனக்கு ஆஃப்லைனில் பேப்பர் பார்த்து எழுதும்போது. அதே மாதிரி வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு கேட்டால் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். பட் இருந்தாலும் வந்துட்டு நான் 6th படித்த தமிழை வந்துட்டு என்னால் நல்லா ரீகேப் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற மாதிரி விரும்புகிறேன்.